இயக்குனர் மணிரத்னம் பின்னால் 1 மாதம் அலைந்தேன். நடிகர் நாகார்ஜுனா கூறியது. இதயத்தை திருடாதே படத்தின் மூலமே தெலுங்கு சினிமாவில் இதய துடிப்பாக மாறியதாக சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நடிகர் நாகார்ஜுனா கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில் 1986ஆம் வருடம் நடிக்க வந்தேன். விக்ரம் என்ற படத்தில் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானேன். நாகேஸ்வர ராவ் மகன் எப்படி நடிக்கிறார் என்பதை பார்க்கவே மக்கள் குவிந்தார்கள். அப்படம் பெரும் வெற்றியை பெற்றது. அதன்பின் நான் நடித்த படங்கள் எதுவுமே எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. அப்போதுதான் மௌனராகம் படம் பார்த்தேன். மணிரத்னம் படத்தில் என்னுடைய திறமை என்னால் வெளிக்கொண்டு வர முடியும் என்று தோன்றியது. அதற்காக 1 மாதம் இயக்குனர் மணிரத்னம் பின்னாலே அலைந்தேன். போயஸ் கார்டனில் அவர் வசிக்கிறார் என்பதையும் அதிகாலையில் அந்த பகுதியில் அவர் வாக்கிங் போவார் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அதே நேரத்தில் நானும் காத்திருந்து அவருடன் நடிப்பேன். 10 நிமிடங்கள் என்னுடன் பேசுவார். அப்படி 1 மாதம் அவர் பின்னாடியே நடந்து இதயத்தை திருடாதே படம் உருவானது என்று கூறியிருக்கிறார். இதயத்தை திருடாதே படம் தெலுங்கில் கீதாஞ்சலி என்ற பெயரில் உருவாகினது. ஆந்திராவில் வெளியிட்ட தியேட்டர்களில் எல்லாம் 100 நாட்கள் ஓடியது. மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதற்கு பின் தான் தெலுங்கு சினிமாவில் இதய துடிப்பாக உருவெடுத்தார் நாகார்ஜுனா.